Hey guys, welcome back to Data Coaching. இன்னைக்கு நம்ம 64th day of 80-day data analytics courseல இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது Python series. Pythonல different types of libraries பார்த்துட்டு இருக்கோம். First நம்ம pandas library discuss பண்ணோம். Then numpy libraries பார்த்தோம். Third நம்ம பார்க்க போறது Matplotlib library. So இந்த Matplotlib library என்னென்ன இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா introduction, scatter plot, line plot, bar plot. So let's get started. But before starting I would like to introduce about our data analytics master class. நீங்கள் வந்து டேட்டா ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும், ஒரு நான் ஐடி பர்சன் ஐடி ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும், டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம மாஸ்டர் கிளாஸில் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஃப்ரம் த பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு என்ன தேவையோ அதை டீச் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் ஒரு டேட்டா அனாலிட்டிக் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன கைடன்ஸ் வேணுமோ கம்ப்ளீட்டாக எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் இங்கே கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயோ லிங்க்டின் மூலமாகவோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் we have a வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல், அதோட லிங்க்மே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம வீடியோஸ் என்னென்ன அப்லோட் பண்ணுறோம், இன்டர்வியூஸ் ஏதாவது வந்தது, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், இது எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப்பில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளை கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலுமே அதோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே இருக்குது. ஸோ without delay let's get started with Matplotlib library. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த Matplotlib library அப்படின்றதுடைய சிம்பிள் இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். இந்த லைப்ரரி எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். Matplotlib library அப்படின்றது மெயினாக டேட்டா விஷுவலைசேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெண்டு டேர்ம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா விஷுவலைசேஷன், செகண்ட் டேட்டா அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டேட்டா விஷுவலைசேஷன் எடுத்துக்கிறேன். டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்றது டேட்டா அனாலிசிஸோட ஒரு பார்ட். ஸோ அப்போ நம்ம செகண்டாக கேட்குற டேர்ம் வந்து டேட்டா அனாலிசிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹாவ் ஒன் டேட்டா ஹியர். ஸோ இந்த டேட்டாவை நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதை அனாலிசிஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிடையாது, நம்ம கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து இன்னொரு ரிப்போர்ட்டாக அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவங்க ஒரு டிசிஷன் மேக் பண்ணுவாங்க ஃபார் தேர் பிஸ்னஸ். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் மூலமாக அவங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது, ஆல்ரெடி அவங்க பிஸ்னஸ் எதனால டவுன் ஆனது, இல்லை எதனால அவங்க பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு, ஃப்யூச்சரில் அது அப் ஆகுமா டவுன் ஆகுமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு டேட்டா அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புகிறேன். பட் இதில் எதுக்கு டேட்டா விஷுவலைசேஷன்? இப்போ ஐ வில் டேக் அனதர் ஒன் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்குவோம். அந்த கிளாஸ் ரூமில் லெட் அஸ் டேக் ஒன் கிளாஸ் ரூம். ஸோ அந்த கிளாஸ் ரூமில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோடைய ரோ நம்பர்ஸ் எல்லாம் ஒரு காலமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் காலமில் ஜெண்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேர்ட் காலமில் அவங்களுடைய மார்க்ஸ், ஓகே, மார்க்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோல் நம்பர் அப்படின்னும் போது நமக்கு எப்படி வரும், 1 2 3 4 அண்ட் ஸோ ஆன், இந்த மாதிரி வரும். ஜெண்டர் அப்படின்ற போது வி ஹேவ் 2 ஆப்ஷன், ஒன்று மேலாக இருக்கலாம் இல்லைனா ஃபீமேலாக இருக்கலாம், ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, மார்க்ஸ் அப்படின்னும் போது 60 55 90 இந்த மாதிரி சம் ரேண்டம் நம்பர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இப்போ இந்த கிளாஸில் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இருக்காங்க, எத்தனை நம்பர் ஆஃப் மேல்ஸ் இருக்காங்க. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல வெறும் 5 ரோ நம்பர்ஸ் வச்சுருக்கனால ஈஸி டு ஃபைண்ட், லைக் 3 females and 2 males. சப்போஸ் இஃப் ஐ ஹாவ் அ வெரி லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா, மேபி ஒரு 10,000 ரோஸ் இருக்குது, 10,000 ரோவில் ஒரு டேட்டா செட்னா ஒரு ரோலையுமே போய் மேல் அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதும் ஃபீமேல் அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதும் தட் வில் டேக் அ லாங் டைம். அது வந்து ஒரு ரோபையாக செக் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இட்ஸ் அ டைம் கன்சியூமிங் அண்ட் ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக இதை எல்லாத்தையுமே ஒரு டூலோ இல்லைனா ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணி கிராஃபாக நம்மளால் ஷோ பண்ண முடியும். லைக் இத்தனை ஃபீமேல்ஸ் இருக்காங்க, இவ்வளோ மேல்ஸ் இருக்காங்க, இந்த கிராஃப் மூலமாக ஃபீமேல்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்களா மேல்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்களா அப்படின்றதையும் நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல்
இப்போ இந்த கிளாஸோடைய ஆவரேஜ் மார்க் என்ன, மேல் ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் என்ன, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு கிராஃப் மூலமாக நம்மளால் காமிக்க முடியும். ஸோ இந்த கிராஃபை காட்டணும் அப்படின்னா யாராலையுமே ஈஸியாக எல்லா விஷயங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்க்காக தான் நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரி தான் Matplotlib. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நமக்கு விஷுவலைசேஷனுக்காகவே இன்னொரு லைப்ரரி இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் அ Seaborn. அந்த Seaborn-மே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். Matplotlib முடிச்சுட்டு நம்ம Seaborn கவர் பண்ணலாம். ஸோ now I am going to show you one more example. ஸோ நான் இப்போ இங்கே வந்து ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டேட்டா செட்டில் எனக்கு ரோல் நம்பர் மென்ஷன் பண்ணிக்காங்க. 2015 இயர்ஸில் மேல் ஃபீமேல், ரோல் நம்பர் 1 வந்து ஃபீமேல், 2 மேல், 3 ஃபீமேல் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி 2016, 2017, 2018 அதே மாதிரி ரோல் நம்பரில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பிரான்ச், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரோல் 2ல் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரோல் 3ல் ஐடி. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஸ்மால் செட் ஆஃப் டேட்டா செட், காலேஜோட டேட்டா செட்ஸ் இருக்குது. இதில் எனக்கு டிஃப்ரெண்ட் இயர்ஸ் இருக்குது. தென் ஐ ஹாவ் த பிரான்ச்சஸ் லைக் ஐடியா, சிஎஸ்ஆ எக்ஸெட்ரா, அவங்களுடைய ரோல் நம்பர். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எந்த இயரில் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ரோ பை ரோவாக கவுண்ட் பண்ண முடியுமா? 1. அப்போ எனக்கு இது ஃபர்ஸ்ட்டு சிஎஸோட எத்தனை ஃபீமேல்னு தெரியணும். ஸோ சிஎஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். சிஎஸ்ல 1, 2. ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி நான் ரோ பை ரோவாக கவுண்ட் பண்ணுறது இட் வில் டேக் அ லாங் ப்ராசஸ். அது பாசிபிளும் கூட கிடையாது. ஈவன் இங்கே 20 கூட நம்ம பாசிபிளாக இருக்குன்னு சொல்லலாம். பட் ஒரு 10,000 20,000 ரோஸ் இருக்கும்போது தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஐ கேன் ட்ரா த கிராஃப். இந்த சைடில் இருக்க மாதிரி ரைட் சைடில் ஒரு கிராஃப் மாதிரி என்னால் ட்ரா பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த கிராஃபை பார்த்தாலே 2015ல் சிஎஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது ஐடி, க்ரீன் கலர் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த க்ரீன் கலர் ஐடி டிபார்ட்மெண்ட் ஃபீமேல்ஸ் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2016ல் சிஎஸ்ல இருக்கக்கூடிய ஃபீமேல் தான் அதிக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2017ல் க்ரீன் கலர் இண்டிகேட் ஐடியில் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் தான் அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யார் ரொம்ப கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த கிராஃப் மூலமாக என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிராஃப் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம Matplotlib அப்படின்ற லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே தியரட்டிக்கலாக பார்த்துட்டோம். அடுத்து நம்ம 1 by 1 இந்த பிளாட்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, லைக் ஸ்கேட்டர் பிளாட் is there, line plot is there, bar plot is there, histogram plot is there, image visualization is there. So இது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் கோட் எழுதி எப்படி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ Matplotlibல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கேட்டர் பிளாட். ஸோ இந்த ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்றது டேட்டா பாயிண்ட் மார்க்கர்ஸை பிளாட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய கிராஃப் வந்து பார்த்துருப்பீங்க. லைக் பார், நம்ம வந்து எக்ஸல் படிக்கும் போது நம்ம பார் கிராஃப் பார்த்துருக்கோம் லைக் திஸ். அதில் வந்து நமக்கு பாராக இருக்கிறது வந்து காலம் சார்ட்னு சொல்லுவோம். தென் நம்ம லைன் சார்ட் பார்த்துருக்கோம், பை சார்ட் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட் பார்த்துருக்கோம். பட் ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் நமக்கு டாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு கிராஃப் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் கம்பல்சரியாக வேணும், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் வேணும். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்த்துருப்போம். பட் ஸ்கேட்டர் பிளாட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்கிட்ட ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது 5,4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் 5 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வரும், 4 வந்து ஒய் ஆக்சிஸில் வரும். அப்போ இந்த இடத்துல மேபி 5ம் இங்கே எனக்கு 4 இருந்தது அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் இந்த மாதிரி லைன் எல்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு இங்கே 5 இங்கே 4 அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த இடம் நமக்கு 5,4 ஆகும், இந்த மாதிரி டேட்டா பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கேட்டர் அப்படின்னா நிறைய டாட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டாட்ஸ் எல்லாமே ஸ்கேட்டர், அப்படி செதறி இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்கேட்டர் பிளாட்டை ஒரு கோடு யூஸ் பண்ணி எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம Matplotlib லைப்ரரியை இம்போர்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம எந்த லைப்ரரியில் ஒர்க் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அதை இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நான் இந்த இடத்துல இம்போர்ட் எதை இம்போர்ட் பண்ண போகிறோம், Matplotlib. ஸோ Matplotlib டாட் pyplot. ஓகே, இதுதான் கம்ப்ளீட் அதோடைய ஃபங்க்ஷன், Matplotlib டாட் pyplot.
ஸோ இதை நான் எப்படி இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா PLT அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த PLT அப்படின்னு நான் அலைஸ் கொடுக்கறது மூலமாக எப்பயுமே நான் அந்த மேட்ப்ளாட்லிப் .pyplot அப்படின்னு நான் வந்து ஒரு தடவை எழுதாமல் டைரெக்டாக PLT அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ இது பண்ணதுக்கப்புறமா ஐ வாண்ட் டு இம்போர்ட் numpy அண்ட் pandas ஆல்சோ. ரீசன் என்ன அப்படின்னா அது நமக்கு டேட்டா அனாலிசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைப்ரரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இம்போர்ட் ஓகே pandas as pd பண்ணிக்குவோம். pandas as pd. நெக்ஸ்ட் இம்போர்ட் numpy as np. ஓகே இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பைத்தானில் பார்த்துருக்கோம். pandas numpy எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ரன் த கோட். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் ரன் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு பிளாட்ஸ் எல்லாமே டார்க் கலர் தீமில் வேணும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் தீமில் இருக்கணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு டார்க் கலர் தீமில் வேணும் அப்படின்னா PLT plot. ஓகே இந்த பிளாட் எல்லாமே பிளாட் PLT அப்படின்றது மேட்ப்ளாட்லிப் pyplot வந்து அதோட ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக டாட் ஸ்டைல் டாட் யூஸ் அந்த ஸ்டைல் யூஸ் பண்ணுங்க நம்ம சொல்ல போகிறோம். வித்தின் அ ப்ராக்கெட்டில் உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுன்றதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வித்தின் அ கொட்டேஷனில் எனக்கு டார்க் அண்டர்ஸ்கோர் பேக்ரவுண்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இது கம்பல்சரியானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சிலவங்க வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்குமே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் போய்க்கலாம். ஸோ நான் இப்போ டார்க் பேக்ரவுண்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். ஐ எம் கோயிங் டு ரன் த query. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். இப்போ நான் சிம்பிளாக இந்த இடத்துல ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கொடுக்க போகிறேன். அந்த ஸ்கேட்டர் பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு முதல்ல எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வேணும், ஒய் ஆக்சிஸில் என்ன வேணும் அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்னோடய டேட்டாவை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். எக்ஸில் வந்து 1 2 3 4. அப்போ நான் எக்ஸில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ரோல் நம்பர் எடுத்திருக்கேன். ரோல் நம்பர் ரோ நம்பர் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பையில் வந்து அந்த கரஸ்பாண்டிங் ரோல் நம்பர்ஸ் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எடுத்துக்கேன். அப்போ எக்ஸ் அப்படின்றது ரோ நம்பர், பை அப்படின்றது மார்க். நீங்கள் ரோ நம்பர் மார்க் அப்படின்னு கூட வேரியபிள் கிரியேட் பண்ணனா இந்த இடத்துல XYன்னு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு PLT அப்படின்றது மேட்ப்ளாட்லிப் pyplot. ஓகேங்களா. ஸோ இந்த PLT அப்படின்றத ஒரு தடவை மென்ஷன் பண்ணி பிகாஸ் அந்த லைப்ரரியில் இருந்து தான் நம்ம ஸ்கேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் PLT.scatter ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு எதை ஸ்கேட்டர் பண்ணணும், XY ரெண்டையுமே எனக்கு ஸ்கேட்டர் பண்ணணும். ஸ்கேட்டர் பண்ணிவிட்டு அந்த பிளாட்டை ஷோ பண்ணுங்க அப்படின்றதுக்காக .show ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ when I run this it is going to plot the scatter plot. என்னோட பேக்ரவுண்ட் பாருங்கள் டார்க் தீமில் இருக்குது பிகாஸ் இங்கே நம்ம டார்க் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம். எனக்கு எக்ஸ் ஆக்சஸில் வந்து ரோ நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க, y ஆக்சஸில் அதை கரஸ்பாண்டிங் மார்க் எடுத்து அதை எனக்கு பிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பிளாட் பண்ணது ஒரு ஸ்ட்ரைட் லீனியர் பிளாட்டாக இருக்குது பிகாஸ் நம்ம இந்த இடத்துல 10 20 30 ஒரு கரெக்டான ஒரு கேப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருக்கு. சப்போஸ் இங்கே ஏதாவது 35 45 அப்படின்னு வேரியேஷன் கொடுத்துருந்தீங்கனாலும் நம்மளோட டாட்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகி போயிருக்கும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு கிரியேட் அ சிம்பிள் ஸ்கேட்டர் பிளாட். சப்போஸ் எனக்கு இந்த டாட்ஸோடைய கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு ப்ளூ கலர் பை டிஃபால்ட்டாக இருக்குது. இதோட கலர்ஸ் எனக்கு டிஃப்ரெண்ட் மேபி ரெட் ப்ளூ இல்லைனா ஒரு க்ரீன் கலரில் சேஞ்ச் பண்ணணும். ஹவு கேன் ஐ டூ திஸ்? ரொம்ப ஈஸி. PLT ஒரு தடவையும் PLT மென்ஷன் பண்ணுங்கள். PLT.scatter பிகாஸ் நம்ம இங்கே ஸ்கேட்டர் பிளாட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கேட்டர் ஃபங்க்ஷன் வித்தின் அ ப்ராக்கெட்டில் x, y. ஸோ இதில் எனக்கு இந்த x, y உடைய கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் கலர் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கலர் இஸ் ஈக்குவல் டு வித்தின் அ டபுள் கொட்டேஷனில் எனக்கு க்ரீன் கலரில் வேணும். நீங்கள் இந்த இடத்துல ப்ளூ வேணும், சாரி ப்ளூ ஆல்ரெடி இருக்குது, ரெட் வேணும்னா ரெட். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான வேறு ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த கலர்ஸோட ஹெக்ஸ் கோடையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஐம் கோயிங் டு க்ளோஸ் த டபுள் கொட்டேஷன், க்ளோஸ் த ப்ராக்கெட். இதை ஷோ பண்ண சொல்லணும். ஸோ அதுக்காக நான் PLT.show ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ நான் ஐம் கோயிங் டு ரன் த query. ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு இங்கே ப்ளூ கலர் டாட்ஸ் வந்து இங்கே க்ரீன் கலர் டாட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து டீஃபால்ட்டாக மேட்ப்ளாட்லிப்பே எடுக்கக்கூடிய ஒரு சைஸ். பட் எனக்கு இதோடைய சைஸ் சேஞ்ச் பண்ணணும். இந்த பிளாட்டோட சைஸை நான் வந்து கிராஃபோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஃபர்ஸ்ட் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே ஒன்லி நமக்கு டாட்டட் லைன்ஸ் இருக்குது. மேம் இந்த டாட் மட்டும்தான் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நோ. இதை நீங்கள் வேறு மாதிரி கூட சேஞ்ச் பண்ணலாம். லைக் உங்களுக்கு ஸ்டார் வேணும்னா ஸ்டார், இல்லை ட்ரையாங்கிள் ஷேப் வேணும், சர்க்கிள் ஷேப் வேணும், அது என்ன ஷேப்புக்கு வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை இப்படி சேஞ்ச் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் மார்க்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா PLT அந்த மென்ஷன் பண்ணிவிட்டு
ஸ்கேட்டர் எடுத்துக்கிறேன். வித்தின் அ ப்ராக்கெட்டுக்குள்ளே எதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், எக்ஸ் கமா ஒய்யை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கலர் இந்த தடவை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். கலர் ஐ வில் சேஞ்ச் இட் டு ரெட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஐ வில் க்ளோஸ் தி டபுள் கொட்டேஷன் காமா. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த டாட்ஸை வந்து மார்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கர் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஸ்டார் வேணும், அதை நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸ்டார் அப்படின்ற இடத்துல ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் தி டபுள் கொட்டேஷன், க்ளோஸ் த ப்ராக்கெட். ஸோ இப்போ நான் அதை ஷோ பண்ணுறேன். PLT டாட் ஷோ கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். நவ் ஐம் கோயிங் டு ரன் த query. லெட்ஸ் see the output. இப்போ பாருங்கள், எனக்கு எல்லாமே இங்கே ஸ்டாராக சேஞ்ச் ஆயிருச்சு. See, you can see it is a star. Earlier it was just a dot, now it was a star. ஸோ இதை வேறு உங்களுக்கு ஆப்ஷனுக்கு கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாருக்கு பதிலாக 0 அப்படின்னா ஐ மீன் O அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் வில் சேஞ்ச் இன்டு அ சர்க்கிள். ஐ வில் செலக்ட் அண்ட் ரன் த query. பாருங்கள், சர்க்கிளாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது சின்ன சர்க்கிளாக தான் இருக்குது. இந்த சர்க்கிளோட சைஸையும் உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் B அப்படின்னு நான் கொடுத்து பார்க்குறேன், அதுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ட்ரையாங்கிளில் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இங்கே ட்ரையாங்கிள் மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா. we have another marker that is called as S. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அப்படின்னும் போது S கொடுக்கும் போது see what has happened is உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிருக்கு. சப்போஸ் if I change this to D, we have another marker named D. Let us run this. ஸோ இப்போ இந்த D அப்படின்னும் போது இது நமக்கு ஒரு டைமண்ட் ஷேப் கிடச்சிருக்கு. ஸோ இதில் OVSD இல்லைனா ஸ்டார் இல்லை நார்மலான டாட் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஷேப் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த கிராஃபோட சைஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது. பை டிஃபால்ட்டாக நமக்கு இந்த சைஸில் இருக்குது. பட் எனக்கு ஒரு பர்டிகுலர் சைஸில் வேணும் அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கான query எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு PLT டாட் ஃபிகர். இந்த டாட் ஃபிகர் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் இதோடைய சைஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். ஸோ ஃபிகர்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ டாட் ஃபிகர் வித்தின் அ ப்ராக்கெட்டுக்குள்ளக்க நான் என்ன ஃபிகரில் என்னோட சைஸ் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபிகர் சைஸ் இஸ் ஈக்குவல் டு மேபி ஐ வாண்ட் 12,8 இந்த சைஸில் எனக்கு வேணும். ஐ வில் க்ளோஸ் த ப்ராக்கெட். once again I will close the bracket. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் என்ன ஸ்கேட்டர் பண்ணணுன்றதை மென்ஷன் பண்ணணும். ஸோ PLT டாட் ஸ்கேட்டர் வித்தின் அ ப்ராக்கெட்டில் எக்ஸ் கமா பை. ஓகே, இதோடைய கலர் வந்து நீங்கள் எதுவுமே வேணாம் அப்படின்னா லீவ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைக்கும். பட் இந்த இடத்துல எனக்கு கலர் வந்து ஐ வாண்ட் இட் இன் ப்ளூ கலர். அண்ட் ஆல்சோ மார்க்கர் வந்து எனக்கு சர்க்கிளாக வேணும். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு மென்ஷன் தி மார்க்கர் இஸ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள சர்க்கிள் வேணும்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போ எனக்கு இந்த பிளாட்டை ஷோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். PLT டாட் ஷோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். நவ் ஐ எம் கோயிங் டு ரன் த query. ஸோ இப்போ பாருங்கள், என்னுடைய கிராஃப் சைஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நான் மார்க்கர் வந்து சர்க்கிளாக கேட்டிருந்தேன். ஸோ லெட் அஸ் see the output. இப்போ பாருங்கள், இயர்லியராக நமக்கு ஸ்கேட்டர் ரொம்ப ஸ்மாலாக இருந்தது கிராஃப். இப்போ நமக்கு 12x8 சைஸில் சேஞ்ச் ஆயிடுச்சு. உள்ளே நான் வந்து 0 அதாவது சர்க்கிள் கேட்டிருந்தேன். ஸோ அதனால் இங்கே எனக்கு சர்க்கிள் ப்ளூ கலரில் கேட்டிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு ப்ளூ கலரில் ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி கிராஃப் சைஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீடில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இதை விட ஸ்மாலாக வேணும் அப்படின்னாலுமே அதுக்கேற்ற மாதிரி அதோட சைஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஸ்மாலாவோ லார்ஜாவோ சேஞ்ச் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம சிங்கிள் பிளாட், அதாவது இங்கே வந்து சிங்கிள் எக்ஸில் ஒரே ஒன்று ஒய்யில் ஒன்று மட்டும்தான் பார்த்துட்டு வரோம். பட் இது நமக்கு இந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது. நம்மளால் இங்கே மல்டிபிள் ஸ்கேட்டர் பிளாட் ஒரே கிராஃபில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பெங்களூர் அண்ட் பூனே 2 சிட்டியோடைய டெம்பரேச்சர் வித் ஹியூமிடிட்டியை நான் வந்து கம்பேர் பண்ணி பிளாட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? பட் 2 விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த ஸ்கேட்டர் பிளாட்டை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல PLT டாட் ஸ்கேட்டர் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். பட் we have an another function that is called as plot. ஸோ அந்த பிளாட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கூட நம்மளால் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வில் ஷோ தட். இப்போ இந்த இடத்துல PLT டாட் ஃபிகர். ஓகே, வித்தின் அ ப்ராக்கெட்டில் ஐ எம் கோயிங் டு மென்ஷன் தி ஃபிகர் சைஸ். ஸோ இந்த டைம் நான் என்னோட ஃபிகர் சைஸை வந்து 8,8 மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஐம் கோயிங் டு க்ளோஸ் இட். ஸோ இப்போ இந்த இடத்துல PLT டாட் பிளாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம PLT டாட் ஸ்கேட்டர் யூஸ் பண்ணோம். பட் இந்த இடத்துல PLT டாட் பிளாட் வித்தின் அ ப்ராக்கெட் சேம் அதே தான் எக்ஸ் கமா ஒய் கமா. சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கலர் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். பட் நான் இங்கே வந்து ஓவரால் என்னுடைய கலர் மார்க்கர் அப்படின்னு எழுதாமல் ஜஸ்ட் டைரெக்டாக B இண்டிகேட்ஸ் ப்ளூ கலர், 0 இண்டிகேட்ஸ் சர்க்கிள்.
ஓகே, நான் வந்து இங்கே நான் உங்களுக்கு எப்படி இண்டிவிஜுவலாக ப்ளூ கலர் இஸ் ஈக்குவல் டு ப்ளூ, மார்க் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இந்த இடத்துல அது மாதிரி இல்லாமல் டைரெக்டாக BO அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, காமா ப்ளஸ் எனக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சர்க்கிளோட சைஸையுமே நான் மென்ஷன் பண்ண போகிறேன். பை டிஃபால்ட்டாக இது இருக்கு இல்லையா, இதை நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். லைக் மார்க்கர் சைஸ் இஸ் ஈக்குவல் டு மேபி ஐ வாண்ட் 20 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஐம் கோயிங் டு க்ளோஸ் இட். நவ் இதை வந்து ஷோ பண்ண சொல்லிக்குவோம். ஸோ plt.show ஜஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷனும் கூட இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள். ஐம் கோயிங் டு ரன் த query. ஸோ இப்போ பாருங்கள், அதே சேம் ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலமாகவும் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். 8x8 சைஸில் எனக்கு கிராஃப் கிடச்சிருக்கு. ப்ளூ கலர் கேட்டிருந்தேன், ஸோ ப்ளூ கலர். சர்க்கிள் கேட்டிருந்தேன், ஸோ அதனால் எனக்கு சர்க்கிள் கிடச்சிருக்கு. பட் என்னோட மார்க்கர் சைஸ் இங்கே நான் 20ன்னு கொடுத்தனால பிக் சைஸில் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்படின்னா உங்களால் மார்க்கர் சைஸ் கூட மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம மல்டிபிள் ஸ்கேட்டர் பிளாட் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சிங்கிள் பிளாட், அதாவது நமக்கு சிங்கிள் லீனியர் லைன் பிளாட் மட்டும்தான் கிடச்சிருக்கு. பட் ஒரே கிராஃபில் நம்மளால் மல்டிபிள் பிளாட் வந்து பிளாட் பண்ண முடியும். மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வந்து ஷோ பண்ண முடியும். ஸோ இதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளாக பூனே அண்ட் பெங்களூர் அப்படின்னு 2 சிட்டி எடுத்துக்கிறேன். அந்த 2 சிட்டியோடைய டெம்பரேச்சர் விஸ் ஹியூமிடிட்டியை கம்பேர் பண்ணி நான் பிளாட் பண்ண போகிறேன். ஃபார் தட் ஐம் கோயிங் டு ரைட் அ query. ஸோ திஸ் இஸ் த query ஐ ஹேவ் ரிட்டன். ஃபர்ஸ்ட் வந்து பூனேவோட டெம்பரேச்சர் 20, 25, 30, 35, 40ன்னு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பூனேவோட ஹியூமிடிட்டி மென்ஷன் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி பெங்களூரோட டெம்பரேச்சர், பெங்களூரோட ஹியூமிடிட்டி. ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபிகரை பிளாட் பண்ண சொல்ல போகிறேன். plt.figure எனக்கு ஃபிகர் சைஸ் வந்து 8,6ல் வேணும். ஃபர்ஸ்ட் எனக்கு பூனேவோட டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அதோட கலர் ரெட், மார்க்கர் வந்து சர்க்கிளாக வேணும். லேபிள் அப்படின்றது இந்த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் வரக்கூடிய டைட்டில் வந்து லேபிள்னு சொல்லுவாங்க. ஓவரால் லேபிள் அப்படின்றது பூனே, அந்த ஓவரால் டைட்டில் வந்து பூனே. இங்கே எக்ஸ் லேபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது எக்ஸ் ஆக்சஸோடைய லேபிள், பை லேபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒய் ஆக்சஸோடைய லேபிள். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒன்று பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு டெலீட் தி பெங்களூர். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பெங்களூர் வேணாம், ஒன்லி பூனேவோடதை மட்டும் நம்ம ஷோ பண்ண சொல்லுவோம். ஐ எம் கோயிங் டு ரன் த query. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு ஒன்லி ஃபார் த பூனே ரெட் கலர் சர்க்கிள் கேட்டிருந்தேன். லேபிள் இங்கே எனக்கு பூனேன்னு சொல்லி வந்திருக்கு. திஸ் இஸ் நத்திங் பட் அ லெஜெண்ட். ஓகேங்களா, ஸோ இங்கே எனக்கு பாருங்கள் ஹியூமிடிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், இங்கே டெம்பரேச்சர்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு இங்கே ஷோ ஆகிடுச்சு. செகண்ட் நான் என்ன பண்ண போகிறேன், பெங்களூருக்குரியதை இண்டிவிஜுவலாக மென்ஷன் பண்ண போகிறேன். இப்போ சேம் அதே query தான், பட் இந்த இடத்துல நம்ம பெங்களூருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஐம் கோயிங் டு ரன் த query. ஸோ இப்போ எனக்கு பெங்களூருக்குரியது ஹியூமிடிட்டி வெர்ஸ் டெம்பரேச்சர் கம்பேர் ஆகிருக்கு. இப்போ இது ரெண்டையுமே எனக்கு சேம் இதில் பண்ணணும். ஓகேங்களா, ஹவு கேன் ஐ டூ திஸ்? ரொம்ப சிம்பிள். ஒரே இதில் பிளாட் தி ஸ்கேட்டர் ஃபார் பூனே, பிளாட் தி ஸ்கேட்டர் ஃபார் பெங்களூர் நம்ம மென்ஷன் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட அவுட்புட் நமக்கு 2 ஃபிகர் காமிக்குது. இப்போ நம்ம இங்கே வந்து ரெட் கலர் எல்லாமே பூனேவை இண்டிகேட் பண்ணுது, ப்ளூ கலர் எல்லாமே பெங்களூரை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் 2 டிஃப்ரெண்ட் ஸ்கேட்டர் பிளாட்ஸை ஓவர்லே பண்ணி நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். இதில் சப்போஸ் டிரான்ஸ்பரன்சி, இப்போ இந்த மார்க்கர்ஸ் வந்து ரொம்ப சாலிடாக இருக்குது, டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே அது என்னால் பண்ண முடியும். ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி அச்சீவ் பண்ணுறதுக்காக ஆல்ஃபா அப்படின்ற ஒரு பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஹவு கேன் ஐ யூஸ் திஸ்? எனக்கு PLT ஸ்கேட்டரில் யூஸ் பண்ணணும். ஸோ PLTலேருந்து ஸ்கேட்டர் எடுத்துக்கிறேன். ஓப்பன் ப்ராக்கெட் x,y ஆக்சஸில் கலர் வந்து இந்த தடவை ஐ வில் கிவ் இட் அஸ் சம் டிஃப்ரெண்ட் கலர். மேபி ஐ வில் கிவ் இட் அஸ் பர்பிள் கொடுப்போம். ஸோ பர்பிள், க்ளோஸ் த ப்ராக்கெட், கமா. இப்போ இந்த இடத்துல ஆல்ஃபா அப்படின்றது இந்த ஷேப்போடைய டிரான்ஸ்பரன்சியை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ நான் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தேன்னா கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி ஆயிரும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தேன்னா கம்ப்ளீட்டாக சாலிட் ஆயிரும். ஸோ எனக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் வேணாம், ஒன்றுமே இல்லாமலும் வேணாம், ஒன்றும் சாலிடாகவும் வேணாம். ஸோ ரெண்டுக்கு நான் இன்பிட்வீனில் எனக்கு வேணும். ஸோ அதனால் நான் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.5 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போ எனக்கு பிளாட்டை ஷோ பண்ணி சொல்லலாம். plt.show ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஐம் கோயிங் டு ரன் த query. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு பர்பிள் கலர்ஸில் இருக்குது. பட் இது வந்து ஐ வில் ஜூம் யூ அண்ட் ஷோ ரொம்ப சாலிடாகவும் இல்லை பாருங்கள்,
ரொம்ப எனக்கு சாலிடாகவும் இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் வந்து ரொம்ப சாலிடான கலரில் இருக்குது. பட் இங்கே நமக்கு வெளியில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியோடையும் உள்ள சாலிடாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களால் டிரான்ஸ்பரன்சியை ஆல்ஃபா அப்படின்ற பேராமீட்டர் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஸ்மால் டேட்டா செட் யூஸ் பண்ணி இந்த இதை வந்து காமிக்க போகிறேன். பிகாஸ் நம்ம வந்து ஜஸ்ட் இது சிம்பிளாக நம்மளாவே ஒரு சின்ன ஒரு டேட்டா செட் மேனுவலாக டைப் பண்ணிகிட்ருக்கோம்ல, ஒரு ஸ்மால் டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ணி அதில் நம்ம ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபார் திஸ் ஐ எம் கோயிங் டு ரைட் த query df is equal to pd.read. நம்ம ஆல்ரெடி இதை எப்படி ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ நம்மளுடைய ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக df is equal to இந்த இடத்துல நான் வந்து pandas யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் cborn உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா நீங்கள் cborn கூட யூஸ் பண்ணலாம். பட் as of now நான் cborn கவர் பண்ணாததுனால pandas யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். pd.read _csv உங்களோட raw ஃபைலோட பார்த்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ .csv அப்படின்றத கொடுக்க மறந்துடாதீங்க. வித்தின் அ கொட்டேஷனுக்குள்ள மென்ஷன் பண்ணி அதோடைய df.head ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேட்டாவோட ஃபர்ஸ்ட் 5 row எனக்கு காமிக்கும். ஸோ ஜஸ்ட் இதை நான் அது ரன் பண்ணதுனால I got first 5 row of my data. ஸோ இது நத்திங் பட் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸோடைய டேட்டா. என்னென்ன ஸ்பீசஸ் அப்படின்னா செட்டோசா, வெர்ஜினிகா, வெர்சிகலர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கு. அதோட ஸ்பீசஸ் எல்லாமே ஒரு காலமில் அந்த பர்டிகுலர் ஃப்ளவரோடைய சீப்பல் லென்த் என்ன, அதோட சீப்பல் வித் என்ன, பெட்டல் லென்த் என்ன, பெடல் வித் என்ன அப்படின்றத இந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஃப்ளவர் மேபி அது சிட்டோசாவா இல்லை வெர்ஜினிகாவா இல்லைனா வெர்சி கலர் எந்த பெட்டலுடைய எந்த ஃப்ளவருடைய சீப்பல் லென்த் ஜாஸ்தியாக இருக்குது இல்லைனா பெட்டல் லென்த் ஜாஸ்தியாக இருக்குது இல்லைனா சீப்பல் வித் ஜாஸ்தியாக இருக்குது பெட்டல் வித் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ரோ பை ரோவாக போய் கவுண்ட் பண்ணுறதுன்றது இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இந்த இடத்துல இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சீப்பல் லென்த்தையும் பெடல் லென்த்தையும் கம்பேர் பண்ணி எந்த ஃப்ளவர் எந்த ஸ்பீசஸ்க்கு அதிகமான லென்த் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வித் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எந்த ஸ்பீசஸ்க்கு அதிகமான வித் இருக்குது இல்லைனா கம்மியான வித் இருக்குது அப்படின்றத ஒரு ஸ்கேட்டர் பிளாட் மூலமாக நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதோடைய ஸ்கேட்டர் பிளாட் query எழுதிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் நான் லென்த்துக்குரிய ஸ்கேட்டர் பிளாட் query எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கான query பாருங்கள், plt.scatter df அப்படின்றது டேட்டா ஃப்ரேம். நம்ம இது பிகாஸ் நம்மளுடைய டேட்டா வந்து டேட்டா ஃப்ரேம்குள்ளே இருக்க வேரியபிள் இருக்கனால நான் df மென்ஷன் பண்ணியிருக்கேன். df ஃபர்ஸ்ட் நான் கம்பேர் பண்ண போது சீப்பல் லென்த் ஃபர்ஸ்ட் சீப்பல் லென்த் df டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய பெட்டல் லென்த் இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். எனக்கு இதோடைய ஸ்கேட்டர் பிளாட்டோட கலர் வந்து க்ரீனில் வேணும். எக்ஸ் லேபிள் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்குரிய லேபிள் வந்து நான் சீப்பல் லென்த்தும் ஒய் ஆக்சிஸ்க்குரிய லேபிள் பெட்டல் லென்த் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். பிளாட் ஷோ பண்ண சொல்லியிருக்கேன். when I run the query இங்கே பாருங்கள் சீப்பல் லென்த் பெட்டல் லென்த் இது ரெண்டுக்குரிய இதையுமே எனக்கு ஸ்கேட்டர் பிளாட்டில் எனக்கு ஷோ ஆகுது. சேம் இதே மாதிரி உங்களுக்கு வித் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கான query எழுதிக்குவோம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல சீப்பல் வித் கம்பேரிங் வித் பெட்டல் வித் எடுத்திருக்கேன். when I am going to run the query ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு இது ஒரு ஸ்கேட்டர் பிளாட்டில் ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ரியல் டேட்டா செட் யூஸ் பண்ணி உங்களால் ஸ்கேட்டர் பிளாட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியல் நம்ம ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்ற இந்த செக்ஷனில் ஒரு ஸ்கேட்டர் பிளாட் எப்படி ட்ரா பண்ணுறது, அதோடைய மார்க்கர்ஸ் கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, டிரான்ஸ்பரன்சி எப்படி ஆட் பண்ணுறது, லைக் ஆல்ஃபா பேராமீட்டர் யூஸ் பண்ணி டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணுறது, மல்டிபிள் பிளாட்ஸை ஒரு சிங்கிள் கிராஃபில் எப்படி ஓவர்லே பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லைன் பிளாட்ஸ். ஸோ இங்கே லைன் பிளாட்ஸில் டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் டாட்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு லைன்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த லைன்ஸ் மூலமாக கலெக்ட் ஆகிறனால தான் அதை லைன் பிளாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து கோட் மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபார் திஸ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் a நியூ நோட்புக். ஐ வில் கோ டு த ஹோம் பேஜ். நியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. பைத்தான் நியூ கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் அ நியூ பேஜ். ஸோ நமக்கு நியூ பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. as I told நம்ம நியூ பேஜ் கிரியேட் பண்ணும் போது we have to import all the libraries. first நம்ம matplotlib.pyplot வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம plt அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். matplotlib.pyplot அப்படின்னு எல்லா இடத்துலையும் டைப் பண்ணுறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு numpy அண்ட் pandas வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் என்ன ஒரு டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங்காக இருந்தாலுமே numpy அண்ட் panda இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ தட்ஸ் வை வி ஹேவ் இம்போர்ட்டட் திஸ் 3 ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த தடவை நான் வந்து டார்க் தீம் போல் சேம் இதே ஒயிட் பேக்ரவுண்ட் தீமில் இது பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு டார்க் தீம் வேணும் அப்படின்னா plot.style.use கொடுத்துட்டு வித்தின் அ ப்ராக்கெட்குள்ளே டார்க் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா செட் டிஃபைன் பண்ணணும். இந்த தடவையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ரோ நம்பர்ஸ் அவங்களுடைய கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரோல் நம்பர்னு எடுத்துக்கிறேன். ரோல் நம்பர் 1 2 3 4 5லேருந்து 10 வரைக்கும் அவங்களுடைய கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் 10 20 30 40 50 அப்படி 100 வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஒரு லீனியர் டேட்டா அப்போ பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் சேம் இதே தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இட் இஸ் அ லீனியர் டேட்டா. இதை பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் லெட் மீ ரன் திஸ். ஓகே, இப்போ நம்ம இதை பிளாட் பண்ண போகிறோம். plt டாட் ஸோ டைரெக்டாக பிளாட், அதாவது நம்ம லைன் பிளாட் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்கேட்டர் பிளாட் பண்ணுறதுக்கு டாட் ஸ்கேட்டர் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இந்த லைன் பிளாட் பண்ணுறதுக்கு டாட் லைன் அப்படிலாம் கிடையாது, டைரெக்டாக டேட் பிளாட் அப்படின்ற ஃபங்க்ஷனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனும் நமக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ plt plot வித்தின் அ ப்ராக்கெட்குள்ளக்க ரோல் நம்பர், பிகாஸ் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை டிஃபைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ரோல் நம்பர் கமா, ரோல் நம்பர்னு ஃபுல்லாக நம்ம எடுக்கல, ரோல் நம்பர் கமா, ஸோ ஒய் ஆக்சிஸில் மார்க்ஸ் எடுத்திருக்கோம் கமா, லைன் ஸ்டைல் என்ன வேணும் அப்படின்றதையும் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே, இந்த லைன் ஸ்டைல்லாம் என்ன அப்படின்றத நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லைன் ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு வித்தின் கொட்டேஷனுக்குள்ளக்க எனக்கு இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் நான் சிம்பிளான ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஸோ லேட்டர் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஐம் கோயிங் டு க்ளோஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரோல் நம்பர் மார்க்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் டிஃபைன் பண்ணிட்டோம். இயர்லியராக அங்கே நமக்கு என்ன மாதிரி டாட்டட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், லைக் சர்க்கிள் வேணுமா ஸ்கொயர் வேணுமா அப்படின்ட்டு. பட் இந்த இடத்துல நமக்கு டாட்டட் கிடையாது, அதனால நம்ம இங்கே அதை மென்ஷன் பண்ண தேவை கிடையாது. டைரெக்டாக நம்ம கலர் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் கலர் வந்து ரெட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். வித்தின் கொட்டேஷனுக்குள்ள கொடுங்க, பட் ஒன்லி ரெட் கொடுக்கக்கூடாது, டபுள் லைன் கொடுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த R_, இந்த 2 லைன் என்ன இண்டிகேட் பண்ணுது, இந்த 2 டேஷ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ரெட் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸ்கேட்டர் பிளாட்டில் நம்ம ரெட் ஓனா நமக்கு சர்க்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். இங்கே அது தேவை கிடையாது. ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு ரன் த பிளாட்டை ஷோ படிக்குவோம். plt டாட் ஷோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு ரன் த query. எனக்கு இங்கே லைன்ஸால் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? வேறஸ் ப்ரீவியஸ் எனக்கு டாட்டடாக இருந்தது, பட் வேறஸ் நம்ம இங்கே லைன் பண்ணுறதுனால எனக்கு இங்கே லைன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இட் இஸ் அ லீனியர் டேட்டா, அதனால தான் நமக்கு ஸ்ட்ரைட் பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த லைன் ஸ்டைல் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன் ஸ்டைல்ஸ் இருக்குது. பை டிஃபால்ட்டாக வந்து நமக்கு டேஷ்டு லைன் எடுத்திருக்காங்க, பட் நமக்கு இன்னும் ஒரு சில டிஃப்ரெண்ட் லைன்ஸ் இருக்குது. லைக் டாட்டட் லைன்ஸ் இஸ் தேர், டேஷ் டாட் ரெண்டும் கம்பைன் ஆனது ஒன்று இருக்குது, சாலிட் லைன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த லைன் ஸ்டைலை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ரைட் ஹியர். ஸோ இங்கே பாருங்கள், plt plot வித்தின் அ ப்ராக்கெட்டில் ரோல் நம்பர் மார்க்ஸ் என்னோட லைன் ஸ்டைலை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரே ஒரு ஹைஃபன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா சாலிட் லைன். இப்போ எனக்கு இங்கே வந்து லைனுக்கு இன்பிட்வீனில் ஒரு சில டாட்டாக இருக்குது, அப்படிலாம் இல்லாமல் சாலிடாக வேணுன்றது. ஸோ இது ஒன்று டைப் ஆஃப் லைன். when I run this, இங்கே பாருங்கள், எனக்கு சாலிடான ஒரு லைன் கிடைக்குது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் லைன். இங்கே வந்திருக்கிறதுக்கு பேர் வந்து டேஷ்டு லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம டாட் லைன் பார்ப்போம். ஸோ இங்கேவே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டாட்டட் லைன் வேணும் அப்படின்னா நீங்கள் கோலன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கோலன் யூஸ் பண்ணிவிட்டு ஐ வில் ரன் இட். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே வெறும் டாட்டட் லைன்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு டாட்டா. ஸோ இந்த மாதிரி வரதுக்கு டாட்டட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன் பார்த்துருக்கோம். டேஷ்டு லைன், சாலிட் லைன், டாட்டட் லைன்ஸ். இப்போ டேஷும் டாட்டும் கம்பைன் பண்ண லைன்ஸ் வேணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். இந்த இடத்துல கோலன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு லைன் சின்னதாக ஒரு ஹைஃபன் ப்ளஸ் டாட் ரெண்டையும் மென்ஷன் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே எனக்கு எப்படி வந்திருக்குன்னா ஒரு லைன் ஒரு டாட், ஒரு லைன் ஒரு டாட், ஒரு லைன் ஒரு டாட், அந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ். இதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் இதோடைய கலர்ஸும் என்னால் மென்ஷன் பண்ணிக்க முடியும். பை டிஃபால்ட்டாக இப்போ ப்ளூ கலர் எடுத்திருக்காங்கல்ல, இதோட கலர்ஸ் கூட என்னால் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து plt plot ரோல் நம்பர் மார்க்ஸ் என்னோட லைன் ஸ்டைல் வந்து நான் டேஷ்டு லைன் வேணும்னு கேட்டிருக்கேன். கலரில் வந்து
ஹெக்ஸ் கோட் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ரெட் க்ரீன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல நான் ஹெக்ஸ் கோட் கொடுத்துருக்கேன். நான் ஐம் கோயிங் டு ரன் த query. ஸோ இப்போ நல்லா பாருங்கள், எனக்கு டாட்டட் லைன்ஸ், பிகாஸ் நான் ரெண்டு டேஷ் லைன் கேட்டனால டேஷ் லைன் கிடச்சிருக்கு. ப்ளஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்க ஹெக்ஸ் கோடோட கலரும் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ சப்போஸ் இந்த லைனோடைய வித் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். How can we write code for that? ஸோ இப்போ இந்த இடத்துல plt.plot ரோல் நம்பர் மார்க்ஸ் லைன் ஸ்டைல் சேம் அதே டேஷ் தான் எடுத்திருக்கேன். லைன் வித் வந்து 15 எடுத்திருக்கேன். ஸோ 15 எடுக்கும் போது எந்த அளவுக்கு வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டேஷ் கொடுத்துருக்கோம். மேபி இது ரொம்ப இதுவாக இருக்கனால what I'll do is சாலிட் லைன் எடுத்துக்கிறேன். ஓகே, when I run this query, ஸோ பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குது. பிகாஸ் நம்ம லைன் வித் இங்கே 15 மென்ஷன் பண்ணிக்கோம். இன்னும் கூட கொஞ்சம் குறைப்போம். மேபி we will make it as 5 and run the query. ஸோ now it looks better. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைனோடைய வித்தையும் உங்களால் திக்காக்கணும்னா திக்காவோ இல்லைனா தின்னாக்கணுமோ தின்னாவோ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன் சார்ட்டில் கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு தான் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம சிங்கிள் லைன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுவே என்னால் மல்டிபிள் லைன்ஸை ஒரே கிராஃபில் என்னால் கொண்டு வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான டேட்டா வேறு ஒரு டேட்டா எடுத்துக்கிறேன். அந்த டேட்டாவை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே ஸ்டடி ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு ஹாஸ்டலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 hours படிப்பாங்க, 3 hours, 4 hours, 5 hours டிஃப்ரெண்ட் ஹவர்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஒரு 2 hours படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6 marks, 3 hours படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10 mark, 4 ஹவர்ஸ்க்கு 15. ஸோ ஒன்ஸ் அகெயின் 4க்கு இங்கே 20 இருக்குது, 5க்கு 34. இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டடி ஹவர்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து நான் பிளாட் பண்ண போகிறேன். ஸோ பிஃபோர் தட் ஐ வில் ரன் த query. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நான் query எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம PLT ஃபிகர் மென்ஷன் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளால் வந்து கிராஃப் சைஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஃபிகர் சைஸ் எனக்கு 8x8 வேணும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு நியூ டேர்ம் எக்ஸ்டிக்ஸ் ஒய்டிக்ஸ் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ்டிக் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் இப்போ இந்த ஒரு கிராஃபில் எனக்கு 2, 4, 6, 8, 10 அப்படின்னு இருக்குது. பட் எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா 1, 2, 3 இது வந்து டிஃபால்ட்டாக அதுவே எடுத்திருக்கு. பட் எனக்கு 1, 2, 3, 4, 5லேருந்து 15 வரைக்கும் எனக்கு வேணும். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வரக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? y ஆக்சிஸில் வரக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பைடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்மளால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், plot xtics எனக்கு வேணும். np.arrange எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஐ எம் கோயிங் டு டிஃபைன் அ ரேஞ்ச். ஓகேங்களா? எனக்கு ஸ்டார்டிங் வந்து 0லேருந்து வேணும், 15 வரைக்கும் வேணும். என்னுடைய ஸ்டெப் வந்து 1 by 1 1, 2, 3, 4. சப்போஸ் உங்களுக்கு ஸ்டெப் பை 2 வேணும் இல்லை ஸ்டெப் பை 3 வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிமிலர்லி பைடிக்ஸும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். NP arrange 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 100 வரைக்கும் எனக்கு வேணும். பட் 5 இன்க்ரீஸ் ஆகணும். பிகாஸ் எனக்கு மார்க் வந்து இங்கே 100 வரை இருக்குது. அதனால் எனக்கு 100 வரைக்கும் வேணும். 5 வேணால் எப்படி வரும், 0, 5, 10, 20 அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி உங்களோட எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸோட வேல்யூவையும் உங்களால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் எக்ஸ்டிக் ஒய்டிக்ஸ். ஸோ இங்கே நம்ம எக்ஸ்டிக் ஒய்டிக்ஸும் டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நான் லைன் பிளாட் பண்ண சொல்லியிருக்கேன். எதை பேஸ் பண்ணி என்னுடைய எக்ஸ் ஆக்சஸில் ஸ்டடி ஹவர்ஸ், ஒய் ஆக்சஸில் மார்க்ஸ். எனக்கு ரெட் கலரில் வேணும். இங்கே நான் வந்து ஸ்கேட்டர் பிளாட்டில் தான் வந்து சர்க்கிளாக என்னன்றதை மென்ஷன் பண்ணோம். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங். என்னோட எக்ஸ் ஆக்சஸோட லேபிள் ஸ்டடி ஹவர்ஸ்னு வேணும், ஒய் ஆக்ஸோட லேபிள் மார்க்ஸ்னு வேணும். பிளாட்டை ஷோ பண்ண சொல்லியிருக்கேன். when I run this, see I am getting a graph. ஒரு லைன் கிராஃப் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. லைக் நான் கேட்ட மாதிரியே 2, 3, 4, 5, 6லேருந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5, 10, 15 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்ஸ் இங்கே ஸ்டடி ஹவர்ஸ் வந்துருக்கு. திஸ் இஸ் ஹவு யூ ஹேவ் டு கிரியேட் அ லைன் சார்ட். சப்போஸ் எனக்கு ஒரு சிங்கிள் கிராஃப்லேயே லைன் சார்ட்டையும் ஸ்கேட்டர் பிளாட்டையுமே ஒன்றா கொண்டு வர முடியும். லைக் ஐ வாண்ட் த பாயிண்ட்ஸ், அதையும் என்னால் கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும்? ஃபார் தட் ஐ எம் கோயிங் டு ரைட் அ query. ஸோ அதுக்கான query பாருங்கள், சேம் அதே தான். PLT plot ஸ்டடி ஹவர்ஸ் எழுதிட்டு நெக்ஸ்ட் PLT plot. இந்த இடத்துல பிளாட்டுக்கு பதிலாக நீங்கள் ஸ்கேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் செகண்டாக இன்னொரு ஸ்கேட்டர் பிளாட்டையும் இந்த கிராஃபில் ஆட் பண்ணுறேன். ஸ்டடி ஹவர்ஸ், மார்க்ஸ். பட் B இண்டிகேட்ஸ் ப்ளூ கலர், O இண்டிகேட்ஸ் சர்க்கிள். எனக்கு சர்க்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ now I am going to run the query. Let's see the output. see the output now. இப்போ எனக்கு இங்கே டாட்டர்ஸோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இன்னும் சிங்கிள் கிராஃப்லையே எனக்கு ஸ்கேட்டரும் இருக்குது, லைனும் இருக்குது. ஈஸியாக என்னால் ரெகனைஸ் 2,
இந்த இடத்துல 2,6 மேபி இந்த 5 6 வருது, இங்கே எனக்கு 3,11 or 12 வருது. அப்போ எனக்கு எக்ஸாக்ட் என்னுடைய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றதையுமே என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இந்த ப்ளூ கலர் டாட்ஸ் எல்லாமே ஸ்கேட்டர் பிளாட், அந்த ஸ்கேட்டர் பிளாட் எல்லாமே ரெட் கலர் டேஷ் லைனான எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லைன் பிளாட்ஸையும் என்னால் சிங்கிள் கிராஃபில் கொண்டு வர முடியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி லைன் பிளாட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபைனலாக பார்க்க போகிற பிளாட் என்ன அப்படின்னா பார் பிளாட். ஆக்சுவலி இந்த பார் பிளாட் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். நிறைய 6th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிக்கும் போது அந்த சாப்டரில் நிறைய பார் பிளாட்ஸ் நம்ம பார்த்து வந்துருக்கலாம். இட் இஸ் ஆக்சுவலி ஈஸி, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கூகுள் போயிட்டு பார் பிளாட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். I will go to the images. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பார்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து தான் பார் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார் பிளாட்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயினாக கேட்டகரிக்கல் டேட்டாவை ஒரு ரெக்டாங்குலர் பார்ஸ் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு கேட்டகரிஸ், ரெட் ஒரு கேட்டகரி, க்ரீன் ஒரு கேட்டகரி, ப்ளூ ஒரு கேட்டகரி, இது எல்லாமே ஒரு பாரில் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம வந்து இந்த பிளாட்டில் பில்டிங்ஸ் மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் அ பார் பிளாட். இதை பைத்தானில் மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ லெட் அஸ் க்ரியேட் யூஸிங் அ கோட். ஸோ இதுக்காக நான் ஹோம் போயிட்டு ஐ எம் கோயிங் டு க்ரியேட் அ நியூ ஒன். ஸோ பைத்தான் 3 கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு நியூவாக வந்து இதாகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நியூவாக ஒரு நோட் புக் க்ரியேட் ஆனோடனே ஆஸ் ஐ டோல் நம்ம இங்கே மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேட்ப்ளாட்லிப் இம்போர்ட் பண்ணணும். நம்பை அண்ட் பாண்டாஸும் இம்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மெஷின் லேர்னிங், டேட்டா க்ளீனிங், இது எல்லாமே ஆல் டுகெதர் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ எம் கோயிங் டு இம்போர்ட் இட். import matplotlib.pyplot as plt, import pandas as pd, import numpy as np கொடுத்து ரன் பண்ணிக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டோம். இது மூணுமே டேட்டா அனாலிசிஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைப்ரரிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் செட் ஆஃப் டேட்டா க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் செட் ஆஃப் டேட்டா க்ரியேட் பண்ணிக்கேன். சப்போஸ் உங்களுக்கு டார்க் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் டார்க் பேக்ரவுண்ட் போய்க்கலாம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டில் வந்து மேக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ், கம்ப்யூட்டர் எடுத்திருக்கேன். அதோடைய கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் எடுத்திருக்கேன். 89, 90, 45, 78, 99. ஓகேங்களா? இப்போ இதில் சப்ஜெக்ட் அப்படின்றது எனக்கு எக்ஸ் ஆக்சஸில் வரும், மார்க்ஸ் அப்படின்றது ஒய் ஆக்சஸ் வரும். இதில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பார் பிளாட் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் லெட் மீ செலக்ட் அண்ட் ரன் த query. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது பிஎல்டி ஒரு தடவையுமே கால் ஆஃப் பண்ணும். பிகாஸ் பிஎல்டி அப்படின்றது மேட்ப்ளாட்லிப், அந்த மேட்ப்ளாட்லிப்பில் இருந்து தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி இப்போ க்ரியேட் பண்ண போகிறது பார் சார்ட். அதுக்கு வந்து டாட் பார் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இன்சைட் த ப்ராக்கெட்டில் எக்ஸ் ஆக்சஸில் எனக்கு சப்ஜெக்ட் வேணும், அதனால் நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். காமா y ஆக்சஸில் எனக்கு மார்க்ஸ் வேணும். ஓகே, ஐ வில் க்ளோஸ் இட். இதை வந்து ஷோ பண்ண சொல்லணும். ஸோ plt டாட் ஷோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். நவ் ஐ எம் கோயிங் டு ரன் த query. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பார் சார்ட் க்ரியேட் ஆகிருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் மேக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ், கம்ப்யூட்டர். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான பார் சார்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய query. சப்போஸ் இந்த பார் சார்ட்டில் எனக்கு கஸ்டமைசேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், வி கேன் டூ லாட் ஆஃப் கஸ்டமைசேஷன். ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பாரோட கலர் சேஞ்ச் பண்ணும். லைக் ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் டு சம் அதர் கலர். ஹவு கேன் ஐ டூ திஸ்? சேம் இதே தான். ஸோ இந்த மார்க்ஸ்க்கு அப்புறமா ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ணிக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் கலர். கலர் இஸ் ஈக்குவல் டு, இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுன்றதை மென்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ ரெட் கலர் வேணும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் எல்லாமே சேம் தான். ஐ எம் கோயிங் டு ரன் த query. இப்போ பாருங்கள், அப்படியே எனக்கு ப்ளூ கலரில் இருந்தது ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து ஆல் டுகெதர் இருக்கக்கூடிய எல்லா பார்க்குமே ஒரு சிங்கிள் கலர் கொடுத்துருக்கோம். சப்போஸ் எனக்கு ஒரு பார்க்குமே ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணும் அப்படின்னாலுமே எஸ், தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கலர்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கலர்ஸை கொண்டு வந்து என்னுடைய பேராமீட்டரில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி கலர்ஸ் மென்ஷன் பண்ணுறது? லைக் வி ஹேவ் 5 பார்ஸ், அதனால் ஒன் பை ஒன் மென்ஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார் எனக்கு ரெட்டில் வேணும், கம்மா. செகண்ட் ஐ வில் மென்ஷன் இட் அஸ் க்ரீன், கம்மா. தேர்ட் ஐ வில் மென்ஷன் அஸ் அ ப்ளூ. ஓகே, கம்மா. ஃபோர்த் வந்து எல்லோ கொடுப்போம். ஓகே, கம்மா. ஃபிஃப்த் வந்து ஐ வில் கோ வித் த பர்பிள். ஸோ எல்லா கலருமே கொடுத்துட்டோம். கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரெட், க்ரீன், ப்ளூ, எல்லோ, பர்பிள் கொடுத்துட்டு கீழே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
ஸோ இப்போ இந்த இடத்துல ஆஃப்டர் மார்க்ஸ்க்கு அப்புறமா நம்ம கலர் அப்படின்ற பேராமீட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கலர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த கலரோட பேராமீட்டரில் ஒரு இண்டிவிஜுவல் கலர் மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி நம்ம இங்கே கலர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே இங்கே எழுதிக்கோங்க கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இது வேரியபிள் நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வேறு நேமில் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ரன் த query. லெட்ஸ் see இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம ரெட்டு கேட்டிருந்தோம். ஸோ அதனால் ரெட், க்ரீன், ப்ளூ, எல்லோ, பர்பிள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாரையுமே ஒரு கலரில் உங்களால் மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த பாரோட வித் எனக்கு சேஞ்ச் பண்ணும். ஒரு பாரோட வித்மே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பேராமீட்டர் ஆட் பண்ணுறது? வெரி ஈஸி. அப்படியே ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஆஃப்டர் த மார்க்ஸ்க்கு அப்புறமா வித் அப்படின்ற பேராமீட்டர் ஆட் பண்ணணும். ஓகே, ஹெச் வித் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 0.6 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த 0.6 என்ன பண்ணும், 60% ஆஃப் த வித் எடுத்துக்கும். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பார் இங்கே இருக்கிறதுக்கும் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பாரோட வித் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எனக்கு இந்த பாருக்கு ஒரு பார்டர் லைன் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் த பேராமீட்டர் கால்ட் எட்ஜ் கலர் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் நான் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆஃப்டர் த மார்க்ஸ்க்கு அப்புறமா எட்ஜ் கலர், இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இது பண்ண முடியும். லைக் எனக்கு பிளாக் கலரில் ஆட் பண்ணணும். ஓகே, டு க்ளோஸ் இட். இந்த இடத்துலையும் நான் வந்து லைன் வித் வந்து மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு லைன் வித் எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் எட்ஜ் கலர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரன் த query. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இதில் எனக்கு வெளியில் பார்டரில் எதுவுமே இல்லை, பட் இங்கே எனக்கு பிளாக் கலர் லைன் ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிளாக் கலர் லைனுடைய வித்தும் கூட என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். இது வந்து பை டிஃபால்ட்டாக ஒரு வித் ஆட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோடைய வித்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். லைக் இந்த இடத்துல ஆஃப்டர் பிளாக் அப்புறமா காமா கொடுத்துட்டு லைன் இஸ் ஈக்குவல் டு மேபி ஐ வில் கிவ் இட் as 5 கொடுப்போம். அப்படின்னா தான் நமக்கு நல்ல திக்காக கிடைக்கும். ஸோ now I am going to run the query. ஸோ இப்போ பாருங்கள், இதோடைய லைன் வித் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நமக்கு சேஞ்ச். இந்த மாதிரி உங்களால் டிஃப்ரெண்ட் கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த பாரோட ஸ்டைல் எனக்கு சேஞ்ச் பண்ணும். இந்த அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல் இருக்குல்ல, இந்த பார்டரோட ஸ்டைல் வந்து இப்போ சாலிடாக இருக்குது. மேபி எனக்கு இப்போ டாட்டர்ட் லைன்ஸாக வேணும், இல்லைனா டேஷ் லைன்ஸாக வேணும் அப்படின்னா அதையும் என்னால் பண்ண முடியும். ஹவு கேன் ஐ டூ திஸ்? சேம் அதே தான். ஆஃப்டர் திஸ் எட்ஜ் கலருக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட லைன் ஸ்டைலையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ லைன் STYLE ஸ்டைல், நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ வித்தின் அ ப்ராக்கெட்டில் நான் வந்து டபுள் டேஷ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, காமா. நவ் ஐ எம் கோயிங் டு ரன் த query. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு இங்கே சாலிட் லைனாக இருந்தது, இங்கே வந்து எனக்கு டேஷாக வந்து இருந்திருக்கு, டேஷ்டு லைனாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கஸ்டமைசேஷன் நீங்கள் உங்களோட பார் சார்ட்டில் பண்ண முடியும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ட்டில் நீங்கள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் செஞ்சு பார்த்து இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரி, இது வரைக்கும் நம்ம வேர்ட்டிக்கலான பார் எல்லாமே ஆட் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் எனக்கு ஹரிசாண்டல் பார் க்ரியேட் பண்ணணும். இப்போ எப்போ நீங்கள் ஹரிசாண்டல் எப்போ வேர்ட்டிக்கல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா when you have a large set of data, அப்போ உங்களுக்கு அதிகமான ஹைட் போகும்போது it doesn't looks good. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஹரிசாண்டல் பார் எடுத்துக்கலாம். பிகாஸ் ஹரிசாண்டல் வைஸ் நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. when you have a minimum set of data, ஒரு 1000 ரோஸோ 2000 ரோஸோ இருக்கிற போது நீங்கள் வெர்டிக்கல் பார் போகலாம் தாராளமாக. பட் ஒரு 10,000 20,000லாம் இருக்கும்போது அதோட ஹைட் ரொம்ப ஜாஸ்தியாகும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஹரிசாண்டல் பார் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹரிசாண்டல் பார் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. PLT மேட்ப்ளாட்லிப் எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் நம்ம பார் சார்ட் க்ரியேட் பண்ண போகிறதுனால பார் ஹரிசாண்டலாக எனக்கு வேணும் அப்படின்றனால ஒரே ஒரு ஹெச் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். வித்தின் அ ப்ராக்கெட்டுக்குள்ளக்க நம்மளோட ஆக்சஸ் டிஃபைன் பண்ணும். ஸோ என்னோடய எக்ஸ் ஆக்சஸ் வந்து சப்ஜெக்ட்ஸ், என்னோடய ஒய் ஆக்சஸ் வந்து மார்க்ஸ், கமா கலர் வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம கலர்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணாலும் அதை கொடுத்தாலும் ஓகே. இல்லை நீங்கள் ஒரு பர்டிகுலர் கலர் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னாலுமே ஓகே. நான் சியான் அப்படின்ற ஒரு கலர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை ஷோ பண்ணுவோம். PLT.show open close bracket. Now I am going to run the query. See here, பியூட்டிஃபுல்லான ஹரிசாண்டல் சார்ட் எனக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹரிசாண்டல் பார்லேயுமே இந்த நம்ம அபவ் ப்ராக்டிஸ் பண்ண எல்லா கஸ்டமைசேஷனுமே உங்களால் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சிங்கிள் பாரே வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளால் மல்டிபிள் பார் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா எஸ், தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கோட இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை கம்பேர் பண்ண போகிறேன்.
ஸோ இங்கே வந்து நான் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். மேக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ் ஆல்ரெடி நம்ம எடுத்த அதே தான். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட மார்க், செகண்ட் ஸ்டூடெண்டோட மார்க். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் let me run this. நம்ம டேட்டாவை ரன் பண்ணிட்டோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நான் வந்து ஒரு பார் சார்ட், சிம்பிள் பார் சார்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎல்டி ஃபிகர் சைஸ் வந்து 8x8 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார் சார்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸில் சப்ஜெக்ட் மார்க் 1 எனக்கு வேணும். செகண்ட் பாரில் வந்து சப்ஜெக்ட் மார்க் 2 வேணும். எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் மென்ஷன் பண்ணேன். சப்போஸ் இதோடைய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். when I run this, ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு சிங்கிள் பார்லையே மேபி ப்ளூ கலர் வந்து மார்க் 1 ஆகும், ஆரஞ்ச் கலர் வந்து மார்க் 2 ஆகும் எனக்கு இருக்குது. பட் இப்போ நல்லா இதை கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு மேக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ் இதிலலாம் டிஃப்ரென்ஷியேட் பார்க்க முடியும். பட் சோஷியல் சயின்ஸில் என்னால் எதுவுமே பார்க்க முடியல. ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல மார்க்ஸ் 2 அதிகமாக இருக்குது, அதாவது ஆரஞ்ச் கலர் அதிகமாக இருக்குது, ப்ளூ கலர் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ ப்ளூ கலர் கம்மியாக இருக்கனால அது பிஹைண்டில் போயிடுச்சு, என்னால் பார்க்கவே முடியலை. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு கம்பேரிசன் வந்து கிளியராக இல்லை. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஆக்சுவலி எனக்கு என்ன மாதிரி சார்ட் வேணும் அப்படின்னா, இப்போ ஒரு பார் சார்ட் இருக்குது. இப்போ மேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க், செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க். ஓகே, மேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு இங்கிலீஷ் வேணும், அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு, செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க். நெக்ஸ்ட்டு சோஷியல் சயின்ஸோ இல்லைனா சயின்ஸ் வேணும், ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க், செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க். சோஷியல் சயின்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு, செகண்ட்ஸ். இந்த மாதிரி கம்பேரிட்டிவான ஒரு சார்ட் இருந்தது அப்படின்னா இட் வில் பி மோர் பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் அப்போ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம query எழுதணும் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சப்ஜெக்ட் லென்த் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி என்பி அரேஞ்ச்குள்ளக்க என்னுடைய லென்த், ஒவ்வொரு சப்ஜெக்டோட லென்த்தையுமே அதுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இங்கே வித் இஸ் ஈக்குவல் டு 0.4ன்னு கொடுத்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் இப்போ ஒரு பார் இங்கே இருக்கு இல்லையா, இந்த பாரும் அடுத்த பாருக்கும் இன்பிட்வீனில் உள்ள வித் வந்து 40% இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு கிளியராக இருக்கும். சப்போஸ் இது வந்து 50-50 கொடுத்தோம் அப்படின்னா இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருதுக்கு மேலே இன்னொன்று, அப்போ அது கிளியராக இருக்காது. ஒரு 40-60 அப்படின்னும் போது உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதனால் இங்கே நான் வந்து வித் வந்து 0.4 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட் லென்த் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளக்க எல்லா சப்ஜெக்டோட லென்த்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் let me run the query. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் we are going to plot it. ஸோ இதை பிளாட் பண்ணுறதுக்கு plot figure, அதே ஃபிகர் சைஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாரில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம், சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் இந்த இடத்துல நான் சப்ஜெக்ட் லென்த்தை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் சப்ஜெக்ட் லென்த் வேணும். சப்ஜெக்ட் லென்த்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பாரில் மார்க் 1 ஸ்டூடெண்ட், அதோட வித் வந்து வாட் எவர் வித் ஐ ஹவ் மென்ஷன், ஐ ஹவ் டேக்கன். செகண்ட் பாரில் எனக்கு சப்ஜெக்ட் லென்த் எடுத்திருக்கேன், ப்ளஸ் அதோட வித் வந்து இங்கே வந்து 0, இங்கே 40% எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, மார்க் 2 வேணும், வித்து சேம் எடுத்திருக்கோம். எக்ஸ் லேபிளுக்கு சப்ஜெக்ட், ஒய் லேபிளுக்கு மார்க் கொடுத்துருக்கோம். let me run the query and let's see the output. இப்போ பாருங்கள், இந்த பாருக்கும் இந்த பாருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. 0 அப்படின்றதுனா என்னுடைய ஃபர்ஸ்ட் மேக்ஸ் சப்ஜெக்டில் வந்து யார் அதிகம், ப்ளூ கலர் ஸ்டூடெண்ட், மார்க் 1 தான் அதிகம், மார்க் 2 கம்மி. ஈஸியாக என்னால் கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய பாரில் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஐ வில் ரைட் அ query ஃபார் இட். ஸோ நான் இந்த இடத்துல query எழுதியிருக்கேன், பிளாட் ஃபிகர் அதே சேம் தான் கொடுத்துருக்கேன். பட் இந்த இடத்துல கலர்ஸ் அப்படின்ற இடத்துல ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கலர்ஸ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணோம்ல, ஐ வில் ஷோ யூ வேர் இஸ் தட் கலர்ஸ். ஸோ இந்த கலர்ஸ் ரெட், க்ரீன், ப்ளூ, எல்லோ, பர்பிள்னு க்ரியேட் பண்ண அந்த வேரியபிளை வந்து இங்கே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கலர்ஸ் இஸ் ஈக்குவல், எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பேராமீட்டர் கலர் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். பட் என்னோட செகண்ட் பாரில் நல்லா பாருங்கள், கலர்ஸ் ஆட் பண்ணும் போது சேம். இப்போ ஃபர்ஸ்ட் ரெட்னா செகண்ட் எனக்கு ரெட் தான் வரும். அப்போ என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நான் ஒரு பாருக்கு டிரான்ஸ்பரன்சியை குறைக்க போகிறேன். அதோடைய அந்த அந்த டிரான்ஸ்பரன்சி குறைச்சோம் அப்படின்னா ஒன்று வந்து சாலிடாகவும் இன்னொன்று ஒரு டிரான்ஸ்பரன்சி கம்மியாகவும் இருக்கும். அப்போ நான் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.5 அப்படின்ற பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ let me run the query and see the output. ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு ரெட் ரொம்ப சாலிட் திக்காகவும் ஒரு லைட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் க்ரீன் லைட்டாக இருக்குது, ப்ளூ அதோடைய லைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் கலர்ஸ் ஆஃப் த பாரையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ரியல் டேட்டா யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட டேட்டா. ஸோ அதோட ஃபைல் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். திஸ் இஸ் த ஃபைல், CSV ஃபைல். So this is the data that we are going to use. இதில் வந்து என்ன invoice number கொடுத்துருக்காங்க. Just a minute. So first branch வந்து ABC அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்காங்க. City, customer type, gender, அதோடைய product என்ன, unit price, quantity, tax. இதோட மெயின் நம்ம பார்க்க போகிறது பேமெண்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ பார் சார்ட் கிரியேட் பண்ண போகிறோம். See actually இந்த பார் சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா I will apply a filter. ஸோ இப்போ பார் சார்ட்டில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். கேஷ், கிரெடிட் கார்டு, இ-வேலட் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா எத்தனை கஸ்டமர்ஸ் கேஷ்க்கு ஆப்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை கஸ்டமர் கிரெடிட் கார்டு, எத்தனை கஸ்டமர் இ-வேலட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் ஒரு பாரில் நம்ம இண்டிகேட் பண்ண போகிறோம். ஸோ ஐ வில் கோ டு அவர் நோட் புக். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் இதை பாண்டாஸ் யூஸ் பண்ணி நான் வந்து என்னுடைய ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். df is equal to pdனா பாண்டா .read CSV underscore CSV. உங்களோட ஃபைலோட ரா பார்த்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் .csv கொடுத்துக்கோங்க. வித்தின் கொட்டேஷனுக்குள்ள கொடுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுத்துட்டு df.head கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹெட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 ரோ நமக்கு காமிச்சு கொடுக்கும். when I run the query, இங்கே பாருங்கள் நமக்கு இன்வாய்ஸ், பிராண்ட், சிட்டி எல்லா டீட்டெயில்ஸுமே கிடச்சிருச்சு. இப்போ இந்த பேமெண்ட் அப்படின்ற இந்த காலமை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூவோட கவுண்ட் எடுக்கணும். இ-வேலட் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, கேஷ் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, கிரெடிட் கார்டு எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற கவுண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கவுண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பார் சார்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கவுண்ட் எடுக்கிறதுக்காக ஐ எம் கோயிங் டு யூஸ் தி பாண்டாஸ் வேல்யூ கவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் query எழுதுறேன், உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பேமெண்ட் அண்டர்ஸ்கோர் df அப்படின்ற வேரியபிளில் pd.data frame df பேமெண்ட் அப்படின்ற காலம்லேருந்து டாட் வேல்யூ கவுண்ட் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டர் ஒரு இதுக்குமே எனக்கு வேல்யூ கவுண்ட் வேணும்னு சொல்கிறோம். பேமெண்ட் டிஎஃப் ஷோ பண்ண சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுக்குறோம். when I run this, இப்போ இ-வேலட் யூஸ் பண்ணுறவங்க மொத்தம் 345 மெம்பர்ஸ், கேஷ் யூஸ் பண்ணுறவங்க 344, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க 311. ஸோ இப்போ நமக்கு என்ன எக்ஸ் ஆக்சஸ்க்கு தேவைப்படக்கூடிய இ-வேலட், கேஷ், கிரெடிட் கார்டு கிடச்சிருச்சு, வேரியபிள் கிடச்சிருச்சு. பை ஆக்சஸில் இருக்கக்கூடிய கவுண்டுமே எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நான் பார் சார்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்கு வந்து கலர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருக்கு வந்து ரெட், ப்ளூ, க்ரீன். ஸோ பிளாட் பார் சார்ட் plt.bar. ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் டிஎஃப் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பேமெண்ட் டிஎஃப் அப்படின்றது நம்மளோட எக்ஸ் ஆக்சஸில் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் அப்படின்றது இது இ-வேலட், கேஷ், கிரெடிட் கார்டு. ஸோ இந்த இடத்துல பேமெண்ட் கிடையாது, இட் இஸ் கவுண்ட். count. Okay, colors வந்து இதிலிருந்து எடுத்துக்க சொல்லிக்கோம். plot show பண்ண சொல்லிக்கோம். Let me run the query. See, I am getting a very simple bar chart, whereas e-wallet எவ்வளோ பேர், கேஷ் எவ்வளோ, கிரெடிட் கார்டு எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு காமிக்குது. ஸோ இப்போ கிரெடிட் கார்டு தான் இருக்கிறதுலே கம்மியானதாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய பார் வித் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பார் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பார்டர் லைன் கொடுத்துக்கலாம், பார்டர் லைன் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைசேஷன் வேணுமோ எல்லா கஸ்டமைசேஷனுமே உங்களுக்கு இதிலேருந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் மேட்ப்ளாட்லிப்ல நம்ம இன்னைக்கு மேட்ப்ளாட்லிப்போட இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு பார்த்தோம், ஸ்கேட்டர் பிளாட்னா என்னன்னு பார்த்தோம், அதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம லைன் சார்ட் பார்த்தோம், தென் நம்ம பார் சார்ட் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அஸ் அ டேட்டா அனலிஸ்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் மேட்ப்ளாட்லிப்பில் இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் ஒரு டேட்டா ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும், இல்லைனா டேட்டா அனாலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.